என் பேரு கதர். உங்க பேர் சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவு பெரிய ரகசியமா? லக்ஷ்மி. தாமரையில் இருக்கிற லக்ஷ்மியை விட அழகா இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் கூட அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாரு. இவ்வளவு நேரமாச்சு, எப்படி போறீங்க? என் வீட்டுக்காரர் வருவாரு, அவருக்கு தான் வெயிட் பண்றேன். ஓ, ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செய்யறேன். நான் ஒரு ஸ்கல்ப்டர், பெயிண்டிங்லாம் கூட பண்ணுவேன். என்னோட பெயிண்டிங்ஸ் எனக்கு மைக்கேல் ஏஞ்சலோ தாங்க மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். சிஸ்டைன் சாப்பல் போயிட்டு அவரோட எல்லா பெயிண்டிங்ஸையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இன்னும் 2-3 இயர்ஸ்ல என்னோட பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நான் வச்சிருவேன். நீ கண்டிப்பா வரணும். எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லைங்க, வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டல்ல தான். ஆனா ஊர் சுத்த ரொம்ப பிடிக்கும். சாவறதுக்குள்ள எல்லா கண்ட்ரியோட இமிகிரேஷன் சீலும் என் பாஸ்போர்ட்ல இருக்கணுங்க. என்னங்க உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? எனக்கு உங்களை மாதிரி பெரிய கனவெல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப சாதாரணமான பொண்ணு. அப்போ இந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? பாதி நேரம் சமைச்சுக்கிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்காரர் ஏதாவது கேட்டாருன்னா செய்வேன், பையனை பார்த்துப்பேன். அட என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க செய்யறதா ரொம்ப கஷ்டம். வேலைக்கும் போய்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு. சூப்பருங்க, கை கொடுங்க கொடுங்க. உங்ககிட்ட யாராவது சொல்லிருக்காங்களா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுன்னு? அப்ப நான் சொல்ற கேட்டுக்கோங்க, சரியா? லவ் மேரேஜா? ஐயோ இல்லைங்க, அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தாங்க பெஸ்ட். ஏன்னா இப்ப இருக்கிற லவ்லாம் முன்னாடி மாதிரி இல்லைங்க. 1008 கண்டிஷனோட வருது, வந்த வேகத்துல போயிடுது. அரேஞ்ச் மேரேஜ்லயும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ஆனா உங்களை பார்த்தா பிரச்சனை பண்ற பொண்ணாட்டி மாதிரி தெரியலையே. உங்க ஹஸ்பண்ட் தான் கல்பிரேட்டா இருக்கணும். பாரதியார் படிப்பீங்களா?